ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெப் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நல்லா நாட்டுக்கட்டை மாதிரி இருக்கிற ஒரு மருமகங்க. அவளை எப்போ பார்த்தாலும் ஷாட்டு போடக்கூடிய ஒரு மாமனார். அப்படி தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, ஒரு மாமனாருக்கும் மருமகளுக்கும் தான் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. அவர் பையன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயிர் சாதம் மாதிரி. அவன் பொண்டாட்டியை கண்டுக்கவே மாட்டான். எப்பயாச்சும் தான் கண்டுக்குவான். அவனுக்கு என்னென்னா நல்லா சாப்பிடணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனால் பொண்டாட்டியை கவனிக்கிறதே கிடையாது. அதுதான் மாமனார் கவனிச்சிக்கிட்டு இருக்காரு, அப்புறம் எதுக்கு இவன் கவனிக்கணும் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியாது. ஆனால் இவன் பொண்டாட்டி பார்த்திங்கன்னா நல்லா மாமனாரோட எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக அவள் லைஃப்பை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படிதான் முதல் பார்ட்லேயே பார்த்திங்கன்னா அவன் மனைவி இவன்கிட்ட போய் சந்தோஷமாக இருக்கணும்னு போகிறா. ஆனால் அவனுக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அவன் சொந்தக்கார பையன் ஒருத்தன் இங்கே காலேஜ் படிக்கிறதுக்காக சித்தப்பா பையன் வரான். வந்ததுக்கப்புறம் ரொம்ப அடக்கமான பொண்ணு மாதிரி என்ன சொல்கிறான்னா, நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த சமயத்தில் நீ என்னப்பா படிக்கிற, என்ன அப்படி வீட்டில் எப்படி இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க. அப்போ அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் பையன் சொல்கிறான், நான் ஒரு மீட்டிங்காக வெளியூர் போகிற மாதிரி இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிவிட்டு அவன் மருமகள் போயிடுறா. அதுக்கப்புறம் அவரோட மாமனாரும் அவளும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மருமகள் கூட்டிகிட்டு இருக்கா. மாமனார் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, பகல்லே இந்த மாதிரி பண்ணலாமா, அவன் வேற வந்திருக்கான், உங்கள் சொந்தக்கார பையன் வேற வந்திருக்கான், அவனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் காமிக்கிறாங்க. இந்த மருமகள் என்ன பண்ணுறான்னா, புதுசாக வந்த பையனையுமே விடலை. அவனை எப்படி கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் ரூமில் போயிட்டு, என்னப்பா என்ன படிக்கிற, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நல்லவ மாதிரி அப்படியே கேட்டுக்கிட்டு அவனோட நட்பாகணும்னு பார்க்குறா. அப்போ நல்லா இருக்கீங்களா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பேசிக்கிட்டு இருக்கான். அவனோட விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ தான் எல்லாரையுமே மயக்கக்கூடியவளாச்சு, அதனால இவனையும் மயக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். சரின்ட்டு இவனோட ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ரொம்பவே ஒரு புக்கு கிடைக்குது. அதில் எப்படின்னா ரொம்ப இதாக இருக்கிற மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. ரொம்ப இதாக இருக்கிறனால இவன் என்ன நினச்சினா, அப்போ இவனும் இது மாதிரி தான் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் கிளம்பி வந்துட்டான். கிளம்பினதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான். டேய் மச்சான், ஒரு நோட்டை நீ முக்கியமான நோட்டுறா, அது எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறான். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வீட்டுக்கு போகிறான். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா மாமனார் மருமகளும் செய்கிறதுக்காக ரெடி ஆகியிருக்காங்க. இவ சொல்கிறா, வேணாமம்மா அந்த பையன் வேற வந்திருக்கான், தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மாமனார் அதெல்லாம் இல்லை, இன்னைக்கு நம்ம செய்யணும், எனக்கு ரொம்ப நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஈடுபடுறான். அப்போ இந்த பையன் பார்த்துட்றான். பார்த்துட்டு இது ஃபோட்டோவும் எடுத்துடுறான். அவங்க பண்ணுறத ஃபோட்டோ எடுத்துறான். இதோட இந்த வெப் சீரிஸ் முடியுது. அடுத்த பார்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு லைக்கும் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கதை உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த கதையோட சுவாரஸ்யத்தை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம அக்காவுக்காக நம்ம ஒரு வேலை பார்க்கணுன்னு ட்ரை பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வேலை கிடச்சது நிறைய பேர் அந்த இன்டர்வியூக்கு வந்திருந்தாலும் எனக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப சந்தேகமாக இருந்தேன். இருந்தாலும் எனக்கு அந்த வேலை கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் ஊருக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் அக்கா கிட்டேலாம் சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இருந்தாலும் இன்னொரு கவலை எப்படின்னா, ஊர்லேருந்து கண்டிப்பாக அந்த வேலைக்கு டெய்லி போயிட்டு வர முடியாது. அங்கே ஏதாச்சும் ரூம் எடுத்து தான் தங்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனாலேயே எனக்குள்ளே நிறைய விஷயங்கள் தோணிக்கிட்டே இருந்துச்சு. எப்படி நம்ம இது வரைக்கும் வெளியூர் போய் தங்கினதுலேயே நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு மாதிரி யோசனைகளாக இருந்துச்சு. அதனாலேயே நாங்கள் கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருந்தேன். அக்கா அதுக்கப்புறம் என்ன சொன்னான்னா, நீ அதெல்லாம் பற்றி நினைக்காத, நான் அப்பாவை பார்த்துக்கிறேன், நீ வேலைக்கு போயிட்டா நான் வீட்டில் இருந்தே ஏதாச்சும் வேலை பார்க்குற மாதிரி நான் பார்த்துக்கிறேன், அதனால் நீ ஒன்றும் யோசிக்காத, நான் அப்பாவை நான் பார்த்துக்கிறேன்
நாங்கள் 2 பேரும் இருக்கிறோம். நீ வந்து வேலையில் போயிட்டு ஜாயின் பண்ணு மாசத்துல, இல்லை உன்னால் முடிஞ்சப்ப எப்படி லீவு கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. சரின்னு சொல்லிட்டு எனக்கும் அதான் தோணுச்சு. ஏன்னா நம்ம எப்போதுமே வாழ்க்கையில் ஒரு வாய்ப்புங்கிறது நமக்கு எப்போதுமே வந்து கிடைக்காது. நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சில வாய்ப்புகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டா வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட படிக்கிறப்போ வந்து ஒரு ஆசிரியர் வந்து அடிக்கடி சொல்வார் அந்த விஷயத்த. அதனால் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலைன்னா வந்து இன்னொருத்தவங்க அதை பயன்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எத்தனையோ பேர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. அதில் வெறும் 7 பேருக்கு தான் வந்து வேலை கொடுத்தாங்கங்கிறப்போ அதில் 7வது ஆளாக நம்ம இருக்கிறோம். அதை வந்து அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறதுனால நம்ம அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே எண்ணமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிற ஒரு நோக்கத்தில் வந்து சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே சர்டிஃபிகேட் அப்புறம் என்னோடது அப்புறம் துணிகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் கிளம்புனேன். அப்பா ரொம்ப கவலைப்பட்டார். என்னத்தை தான் இருந்தாலும் வந்து அவர் முடியாமல் இருந்தாலும் நம்ம பையன் முதல் முறையாக வேலைக்கு போகிறான் அப்படிங்கிறப்போ அவருக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு. வெளியூரில் போயிட்டு வேலை பார்க்கணுங்கிறதுனால கொஞ்சம் பிரியறமேன்னு ஒரு கஷ்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லிவிட்டு அப்புறம் பஸ் ஏறிட்டேன். பஸ் ஏறி ஒரு 3 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் வந்து எனக்கு பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் வந்து அக்காவையும் அப்பாவையும் நினச்சி தான் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அப்பா நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. இப்போ அவர் உடம்பு முடியாமல் இருக்கார். இன்னொன்று அக்காவுக்கு திருமணம் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் தான் எனக்கு இப்போதைக்கு இருக்கிறது. அதனால நம்ம எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த இடத்துல நம்ம தாங்கிக்கிட்டு இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும் என் மனசுக்கு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு தான் நான் அப்புறம் போய் இறங்கினேன். இப்போ இறங்குனதுக்கு அப்புறம் அந்த ஆஃபீஸில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அவர் தான் இங்கே இருக்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் என்ன சொன்னாருன்னா, "நீ வெயிட் பண்ணுப்பா, நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொன்னார். அப்புறம் வந்து இங்கே ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனார். அந்த ஆஃபீஸ்லேருந்து ஒரு 20 நிமிஷம் ட்ராவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே நிறைய பசங்க வந்து இங்கே வேலை பார்க்குறவங்களாம் வந்து தங்கியிருந்தாங்க. ஒரு ரூமுக்கு 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூமில் வந்து தங்கியிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு ரூம் சொன்னாங்க. அதில் வந்து என்னோட வேலைக்கு சேர்ந்தவங்களும் 2 பேர் வந்து வெளியூர்காரவங்க தான். அவங்களும் வந்து அந்த ரூமில் தங்க போகிறாங்க. சாப்பாடு வந்து பக்கத்தில் வந்து மெஸ் இருக்குது. அதில் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட கடையில் இப்போ சாப்பிட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. தங்குறதுக்கு மட்டும் வாடகை வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து கதை உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த கதையோட சுவாரஸ்யத்தை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம அக்காவுக்காக வந்து நம்ம வந்து ஒரு வேலை பார்க்கணுன்னு ட்ரை பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வேலை கிடச்சது வந்து நிறைய பேர் அந்த இன்டர்வியூக்கு வந்திருந்தாலும் எனக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப சந்தேகமாக இருந்தேன். இருந்தாலும் எனக்கு அந்த வேலை கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் ஊருக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் அக்கா கிட்டேலாம் சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இருந்தாலும் இன்னொரு கவலை எப்படின்னா, ஊர்லேருந்து கண்டிப்பாக வந்து அந்த வேலைக்கு டெய்லி போயிட்டு வர முடியாது. அங்கே ஏதாச்சும் ரூம் எடுத்து தான் தங்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனாலேயே வந்து எனக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு. எப்படி நம்ம இது வரைக்கும் வந்து வெளியூர் போய் தங்கினதுலையே நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு மாதிரி யோசனைகளாக இருந்துச்சு. அதனாலேயே நாங்கள் வந்து கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருந்தேன். அக்கா அதுக்கப்புறம் என்ன சொன்னான்னா, "நீ அதெல்லாம் பற்றி நினைக்காத, நான் அப்பாவை பார்த்துக்கிறேன். நீ வேலைக்கு போயிட்டா நான் வீட்டில் இருந்தே ஏதாச்சும் வந்து வேலை பார்க்குற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அதனால் நீ ஒன்றும் யோசிக்காத, நான் வந்து அப்பாவை நான் பார்த்துக்கிறேன். நாங்கள் 2 பேரும் இருக்கிறோம். நீ வந்து வேலையில் போயிட்டு ஜாயின் பண்ணு மாசத்துல, இல்லை உன்னால் முடிஞ்சப்ப எப்படி லீவு கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீ வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. சரின்னு சொல்லிட்டு எனக்கும் அதான் தோணுச்சு. ஏன்னா நம்ம எப்போதுமே வாழ்க்கையில் ஒரு வாய்ப்புங்கிறது நமக்கு எப்போதுமே வந்து கிடைக்காது. நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சில வாய்ப்புகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டா வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட படிக்கிறப்போ வந்து ஒரு ஆசிரியர் வந்து அடிக்கடி சொல்வார் அந்த விஷயத்த. அதனால் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலைன்னா வந்து இன்னொருத்தவங்க அதை பயன்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எத்தனையோ பேர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. அதில் வெறும் 7 பேருக்கு தான் வந்து வேலை கொடுத்தாங்கங்கிறப்போ அதில் 7வது ஆளாக நம்ம இருக்கிறோம். அதை வந்து அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறதுனால நம்ம அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே எண்ணமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து
அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிற ஒரு நோக்கத்தில் வந்து சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே சர்டிஃபிகேட் அப்புறம் என்னோடது அப்புறம் துணிகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் கிளம்புனேன். அப்பா ரொம்ப கவலைப்பட்டார். என்னத்த தான் இருந்தாலும் வந்து அவர் முடியாமல் இருந்தாலும் நம்ம பையன் முதல் முறையாக வேலைக்கு போகிறான் அப்படிங்கிறப்போ அவருக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு. வெளியூரில் போயிட்டு வேலை பார்க்கணுங்கிறதுனால கொஞ்சம் பிரியறமேன்னு ஒரு கஷ்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லிவிட்டு அப்புறம் பஸ் ஏறிட்டேன். பஸ் ஏறி ஒரு 3 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் வந்து எனக்கு பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் வந்து அக்காவையும் அப்பாவையும் நினச்சி தான் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அப்பா நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. இப்போ அவர் உடம்பு முடியாமல்